ஒரு மஜ்மால ஒரு இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நிக்காஹ் உடைய அந்த சந்தர்ப்பமாக இது இருக்குது. இந்த நேரத்தில் சில விடயங்களை நிக்காஹோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஒரு சுருக்கமான ஒரு நேரம் என்பதனால் சுருக்கமான சில விஷயங்களை அடிப்படையில் நிக்காஹ் அப்படின்னு சொல்லத்திலே ரெண்டு பேர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையை உடன்படிக்கையின் மூலமாக ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ இதில் மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய நோக்கங்களில் ஒன்று தான் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, உள்ளத்துக்கு நிம்மதி. நிக்காஹின் மூலமாக உள்ளத்துக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹு தஆலாவினுடைய அத்தாட்சியில் இன்றும் உள்ள ஒன்றுதான், அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுக்குரிய ஜோடியை படைத்து அவரின் மூலமாக உங்களுக்கு நிம்மதி அப்படின்றான். அப்ப முஃபஸ்ஸிரூன்கள் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது மனைவி நிம்மதி, சுகூன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுகூன், சுகூன்ன்ற அரபியில நிம்மதி. அப்ப மனைவி நிம்மதி. வீட்டுக்கு அரபியில சொல்றது மஸ்கன் அப்படின்வாங்க. வீட்டுக்கு மஸ்கன் என்ற பெயர் சொல்லுவாங்க. மஸ்கன் என்றா நிம்மதிக்குரிய இடம். அப்ப நிம்மதிக்குரிய இடம், அதே மாதிரி நிம்மதி. மனைவி வீட்டுக்குள்ள இருக்கிறாள் அப்படின்னா நிம்மதிக்குரிய இடத்துல நிம்மதி இருக்குது அப்படின்னா அது நிம்மதியோட சேர்த்து நிம்மதி. அப்ப அந்த இடத்துக்கு போறவங்களுக்கெல்லாம் நிம்மதி உண்டாகணும். இன்னைக்கு மனுஷனுக்கு பொதுவாக தேவையான ஒன்றுதான் நிம்மதி அப்படின்னு சொல்லி சொல்றது, பீஸ்ஃபுல் மைண்ட். அது எப்ப இல்லா போகுமோ அப்பதான் ஸ்ட்ரெஸ் உண்டாகும், அதுக்கு பின்னால டிப்ரெஷன் உண்டாகும், அதுக்கு பின்னால மேனியாக்கள் உண்டாகும், அதுக்கு பின்னால சிசபேனியா, ஹெலோசினேஷன், டிலூஷன், டிமென்ஷியா, விதவிதமான மென்டல் டிசார்டர்ஸ், மென்டல் இல்னஸ். ஏன்னா நிம்மதி இல்லா போயிட்டு, தூக்கம் இல்லை. நிம்மதி இல்லாதனால எத்தனையோ பேர் தூக்கம் இல்லை. வெளியில பார்க்கறது நல்லா ஈப்பாங்க, கையில டேப்லெட்டோட சுத்துவாங்க. இன்றைக்கு என்னான்னு கேட்டா தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லாததுனால தூக்கம் இல்லை. இன்றைக்கு வாலிபர்கள் ஆச்சரியமாக இருக்குது, 25, 30, 35 வயசுள்ள வாலிபர்கள் இந்த டேப்லெட்டல், அதாவது டிமென்ஷியாவுக்கு பாவிக்கிற டேப்லெட், ஹெலூசினேஷன், டிலூஷனுக்கு ஆன்டிசைகோட்டிக்கோட சம்பந்தப்பட்ட பென்சோடைசபீன் சொல்லக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் இருக்குது, மூட் ஸ்டெபிளைசர்னு சொல்லிக்குது. இதெல்லாம் வயசு போனவங்க, ஒரு 50 வயசு 60 வயசு கடந்ததுக்கு பின்னால வீட்டில் புள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் வெளியில போயிட்டு செட்டில் ஆகி வீட்டுக்குள்ள உம்மை வாப்பா அல்லது வாப்பா மட்டும் தனியா இருந்து யோசிச்சு அது அந்த பரண தேவல் நெவத்த மத்தக்கிரீம හැම වෙලේම කවුරු හරි ඉන්නා වගේ කතා කරනා වගේ அந்த நிலைமை ஒன்று உண்டாகிறதுக்கு காரணம் யாருமே இல்லை. அதோட உள்ளத்திலிருந்து சந்தோஷம் போயிட்டுருச்சு, நிம்மதி போயிட்டுருச்சு. இப்ப இது வாலிபர்களுக்கு வந்திக்குது. சின்ன வயசுல 35, 25 அந்த வயசுல உள்ளவங்க இப்ப நிம்மதிக்காக வேண்டி டேப்லெட்டை குடிக்கிறாங்க. இப்ப திருமணம் முடிச்சிக்கிறாங்க, வைஃபை பார்த்தா அவ எப்ப பார்த்தாலும் டேப்லெட்டோட சைக்காட்ரிக் உடைய தேவை உண்டாகுது, ஹஸ்பண்டுக்கு சைக்காட்ரிக் உடைய தேவை உண்டாகுது, பார்த்தா நிம்மதி இல்லை. இப்ப இப்படியான அந்த ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்கு மத்தியில சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு வரத்திலே அவங்களோட பிள்ளைகளுக்கும் நிம்மதி இல்லாம போய்த்திடும். வீட்டுக்குள்ளால வளர்ற பிள்ளைகளிடத்துல சந்தோஷம் இருக்காது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லா விளங்கிக்கோங்க நான் சொல்றத. அப்ப புள்ளைகள்ட்ட இருந்து நிம்மதி இல்லா போனோடனே புள்ளைகள்ட தேவை, பேசிக் நீட்ஸ், மெட்டா நீட்ஸ், சைக்காலஜிக்கல் நீட்ஸ், நிறைய அந்த புள்ள வளரக்கூடிய நேரத்தில் தேவைகள் இருக்குது. அப்ப வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உம்மாம் வாப்பாம் சந்தோஷமாக சிரிச்சு நல்ல முறையில்
அங்க நடக்கிற நேரத்துல அது புள்ளையில அந்த விஷயங்கள் பிரதிபலிப்பை உண்டாக்குற. அப்ப அது புள்ளைகள்கிட்ட அது இல்லாம போகத்திலே இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல அந்த புள்ள ஏன் நீங்க இப்படி ஆவிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் நீங்க இந்த டேப்லெட்டை நீங்க பாவிக்கிறீங்கன்னு கேட்டா வீட்டுக்குள்ள உம்மா அப்பா சண்டை, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள எனக்கு ஒழுங்கான முறையில் இருக்கேலா, வாப்பா வந்து சத்தம் போடுற, வாப்பா ஒரே கத்தி கொண்டிருக்கிற, உம்மா ஒரே கத்தி கொண்டிருக்கிற, உம்மா வெளிநாட்டில் வாப்பா வெளிநாட்டில், நாங்க இங்க தனியா கஷ்டப்படுற பாருங்க. அது உள்ளத்துக்கு தாக்கத்தை உண்டாக்கிக்குது. அப்ப அது மனசிலிருந்து நிம்மதிய இல்லாமலாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இப்ப வீட்டுக்குள்ளால வளரக்கூடிய பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் கூட அந்த நிம்மதி எடுபட்டு போகுது. அல்லாஹு தஆலா எவ்வளோ தெளிவாக இந்த நிம்மதிய ஒரு மனிதன் உள்ளத்துல உண்டாக்குறான். இந்த நிக்காஹின் மூலமாக அந்த நிம்மதி வீட்டுக்குள்ள வளர்ற பிள்ளைகளோட சம்பந்தப்பட்டு ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு அது காரணமாக அமையுது. அப்ப அது வீட்டுக்குள்ள உருவாகும். அப்ப இன்றைக்கு ஆனா எங்கட திருமணம் முடிச்சிருக்கிறாங்க வாலிபர்கள், திருமணம் முடிச்சவங்க 2 புள்ள 3 புள்ள 4 புள்ள, ஆளை பார்த்தா ஆள் வெளியில. ஏண்டா வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை, வீட்டில் போனா நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போனா சந்தோஷம் இல்லை. ஆனா மஸ்கனும் சுக்கூனும், வீடு நிம்மதிக்குரிய இடம், மனைவி நிம்மதிக்குரியவள், அது ரெண்டுமே இருக்குது. ஆனா அங்கிருந்து நிம்மதி வெளியில போயிட்டு இருக்குது. அதனால வீட்டுல போயிட்டு நிக்கிறதுக்கு இயலாம இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? நிக்காஹல் முடிக்கிறாங்க, அங்க அக்கத் செய்யப்படுது, ஆனா அங்கிருந்து நிம்மதி பறி போயிட்டு இருக்குது. அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த குடும்பத்துக்குள்ளால மார்க்கம் இல்லை, தீன் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. இது இல்லா போனா வெளிரங்க மெட்டீரியலை வச்சு வாழ்க்கைய கட்டி எழுப்புறதுக்கு இயலாது. எப்ப வாழ்க்கையில தீன் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ, தக்வாவுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்களோ, வீட்டுக்குள்ள பேணுதலான வாழ்க்கை, குர்ஆனுடைய திலாவத், தொழுகையில பேணுதல், திக்ர் அதுகார்கள்ல மார்க்கம், எது எடுத்தாலுமே தீன் மார்க்கம். எங்கட குடும்பத்துல நாங்க சின்ன வயசுல இருந்து எங்கட அப்பாவை நாங்க பார்த்திக்கிறோம். எப்படின்னா பள்ளியில தொழுகையாளியா தான் எப்பவுமே இருப்பார். வாங்க சொன்னோன்னே பள்ளிக்கு என்ன கூட்டிட்டு போவாங்க. அந்த நேரத்திலிருந்தே அப்பாட்ட ஒரு அந்த பக்குவம் பேணுதல். சின்ன வயசுல நான் ஓத போற நேரத்திலையும் கூட அவங்க மார்க்கத்தோட தீனோட இருந்தவங்க பிள்ளைகளையும் அதே மாதிரியான அந்த அமைப்புல தான் வளர்த்தாங்க. அவங்களோட பேர பிள்ளைகள் தான் இப்ப நாங்க இருக்கிறோம். இப்ப எங்கட பிள்ளைகள் இப்ப இருக்கிறாங்க. நாங்க எங்கட குடும்பங்களுக்குள்ளால எங்கட வீடுகளுக்குள்ளால மார்க்கத்தை தீன எந்த அளவுக்கு கொண்டு வாரத்துக்கு இயலுமோ அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு வாரதால தான் எங்கட வாழ்க்கையில எங்கட ஜெனரேஷன் பின்னால வரக்கூடிய அந்த ஜெனரேஷன்ல பிரச்சனை இல்லாத, சிரமங்கள் இல்லாத நிம்மதியான ஒரு சூழலை எங்களுக்கு பார்க்கறதுக்கு இயலும். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்ற விஷயம் தான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா ஃபஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. தெளிவான வார்த்தை, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா. ஆணாக இருக்கேலும் பெண்ணாக இருக்கேலும் யாரு நல்ல அமல்கள்ல ஈடுபடுவாங்களோ அவங்க மோமீன்கள். அந்த மோமீன்களை அல்லாஹ் நிம்மதியாக வாழ வைக்கிறதாக வாக்கு தந்திருக்கிறான். அப்ப அது சந்தோஷம், நிம்மதி. வெளிரங்கத்துல சில நேரங்கள்ல பிரச்சனை மாதிரி இருக்கும், வெளிரங்கத்துல பாக்கத்திலே கஷ்டமா இருக்கும். ஆனா அவருடைய தொழுகை மிஸ் ஆகுது இல்ல, அவருடைய இபாதத் மிஸ் ஆகுது இல்ல. ஒரு கடைசி கட்டத்துக்கு போயிட்டு இருப்பாரு, வட்டியில கை வைக்கிற நிலைமையா இல்ல. நான் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நான் இதை கைவிட மாட்டேன். எங்கட ஆரம்பத்துல தவத் தப்லீகுடைய உழைப்புடைய உவைஸ் ஆஜியார் மல்வானையில இருந்தாங்க, அமீராக இருந்தாங்க. ஆரம்பத்துல தவத் தப்லீகுடைய உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்து வஃபாத்தானவங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களோட 2 கால்களும் இல்லை, 2 கால்களும் வெட்டப்பட்டிருந்துச்சு. ஆதல் அபு ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க,
அவங்க உவேசாஜர் சொல்லுவாங்களாம், எனக்கு வுசூடைய 5வது ஃபர்லு இல்லை, வுதுடைய 5வது ஃபர்லு இல்லை, நான் செய்ய தேவையில்ல அப்படின்ட்டு வாங்கலாம். என்றால் கால கழுகிற தேவை அவருக்கு இல்லை அப்படின்றத சொல்லுவார். சந்தோஷமா சொல்லுவார், எனக்கு கால் இல்லையே, என்ன ஏற்பட்டிக்குது எனக்குன்ற அந்த டென்ஷனோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை, அல்லாஹ் எடுத்திருக்கிறான் அவன் விருப்ப பிரகாரம். இந்த நிலைப்பாடு, பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், முகத்தை பார்த்தா அதுல எந்த வித்தியாசமும் இருக்காது, நிம்மதியாக இருப்பாரு. அமல் இபாதத்துக்கள் கூடிக்கொண்டே போகும். தஹஜ்ஜுடைய தொழுக, ஏனைய இபாதத்துக்கள் அதுல மாற்றம் இருக்கு. ஆனா உள்ளுக்கு அவர்கிட்ட பிரச்சனை இருக்கும், அதுல அமல்ல குறைபாடு உண்டாகாது. ஆனா இன்னைக்கு எப்படின்னா, சின்ன ஒரு பிரச்சனை தொழுகையை விடுறாங்க, சின்ன ஒரு பிரச்சனை குர்ஆன் திலாவத் தேவையில்ல, சின்ன ஒரு பிரச்சனை மார்க்கத்தை விட்டு தூரம். இப்படி இன்றைக்கு மார்க்கத்தை சாதாரணமாக விற்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நிம்மதியை தேடுறங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பொருள்கள்ல தான். பொருளால எனக்கு நிம்மதி கிடைக்கும், எனக்கு சொத்துக்களால நிம்மதி கிடைக்கும், படிப்பால நிம்மதி கிடைக்கும். நான் கிளினிக்கல் சைக்காலஜி ஃபீல்டில் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். டே பை டே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்குற நேரத்தில் நான் நேற்று கூட ஒருத்தருடைய பிரச்சனை வருது. வாப்பா உம்மா மாஸ்டர் டீச்சர், புள்ள பார்த்தா டிப்ரெஷனில் ஈக்கிறாரு. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்னோட தொழுகையை பற்றி சொல்லுங்க, அவருக்கு ஒன்றாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அமளிபாத்தை பற்றி கேட்டால் பெருசாக தொழுது பட்டுறது இல்லை. வீட்டுக்குள்ளால உம்மா வாப்பட தொழுகையோட நிலைமைகள் என்ன, இப்போ அவர் யோசிக்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தருடையும் இது மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இன்றைக்கு வெளிரங்கத்தில் எல்லாமே இருக்குது, படிப்பும் இருக்குது, சொத்தும் இருக்குது, எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி பறிபைத்திக்குது, சந்தோஷம் பறிபைட்டிக்குது. நாங்கள் அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எடுக்க பார்க்கறது எதாலண்டா, எங்கட வெளிரங்கத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆளு அல்லாஹு தஆலா அந்த மெட்டீரியல்களில் ஒரு நாளுமே அந்த நிம்மதியை வச்சது இல்லை. நாங்கள் எங்கட குடும்பத்துக்குள்ளால எந்த அளவுக்கு தீன அல்லாஹ்வுடைய தொடர்பையும் மார்க்கத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருப்போமோ, அதன் மூலமாகத்தான் எங்கட எல்லா நிலைமைகளும் சந்தோஷத்துக்குரியதாக மாறும். அண்மையில ஒரு வாலிபர் மரண படுக்கையில் இருக்கிறாரு. யூனிவர்சிட்டியில டிகிரி முடிக்கிற கட்டம், அவர்கிட்ட லாஸ்ட் எண்டில் இருக்குது. அவருக்கு சுகையினம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளால வாராரு, அட்மிட் பண்ணப்படுது. அதில் கடைசிக்கு எந்த அளவுக்கு நிலைமை மாறிச்சின்னா, சக்கராத்துடைய நேரம், வாப்பா உம்மா ஃபேமிலி எல்லாம் வந்து நிற்கிறாங்க. மகன் வாயால என்னமோ சொல்றாரு. அப்ப வாப்பா காத கிட்ட வச்சு திருப்பி கேட்கிறாரு, சொல்றாரு. மகன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கத்திலே வாப்பா சொல்றாரு, மகன் என்னட்ட கேட்கிறாரு, வாப்பா எனக்கு ஓ லெவல் ஏ லெவல் யூனிவர்சிட்டி எல்லாம் தந்தீங்க, எனக்கு குர்ஆன் ஓத படிச்சு தரல நீங்க, எனக்கு இப்ப பயமாயிக்குது, நான் எனக்கு மௌத் வந்தா நான் என்ன செய்வேன், என்ன மார்க்கத்தை நீங்க சொல்லி வளர்க்கலையே, நான் என்ன செய்வேன். இப்ப அண்மையில நடந்த ஒரு சம்பவம், புள்ள மௌத்தா போயிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த கடைசியில் அந்த உம்மா வாப்பா 2 பேருக்கும் பெரிய மனவேதனையா போயிட்டு இருந்துச்சு. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால எங்கட வாழ்க்கை செழிப்பாக நிம்மதியாக ஆகணும்டா எங்கட வாழ்க்கைக்குள்ளால நாங்க மார்க்கம் தீன் உள்ளவங்களாக எங்களை நாங்கள் அமைச்சுக்கொண்டு, விசேஷமாக இங்க நிக்கா நடைபெறக்கூடிய இந்த நிக்காஹ்ல எங்களுடைய அதாவது அந்த பெண் மணமகளாக வரக்கூடிய பெண்ணும் மணமகளாக வரக்கூடிய ஆணும் நாங்கள் 2 பேருமே இந்த இடத்துல நாங்கள் நியத்தை வச்சுக்கொள்ளணும். எங்கட திருமணத்தின் மூலமாக நாங்கள் தீன ஹயாத்தாக்கணும், நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவங்களாக மாறணும். வந்திருக்கக்கூடிய அனைவருமே எங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை தீனை எடுத்து நடக்கக்கூடியவங்களாக ஆக்கி வைக்கணும். அந்த அந்த அப்படியான மார்க்கத்தோட தீனோடு உள்ள குடும்பம் எங்கட இதுக்கு அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனிலும் வந்து தொடராக அதே மார்க்கத்தோட தீனோட
எங்களோட வாழ்க்கைகளை உண்டாக்கி கொண்டு போகக்கூடிய நிலைமைகளை நாங்கள் உருவாக்கிக்கொள்ளணும். அல்லாஹு தஆலா அந்த முறையில் எங்களோட குடும்பங்களை தீனோட மார்க்கத்தோட நாங்கள் கொண்டு போகிறதுக்குரிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.